அண்மைச் செய்தி. சென்னையில் ஆதி என்ற ரவுடி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. ராஜமங்கலத்தை சேர்ந்தவர் ஆதி என்கிற ஆதிகேசவலு. இவர் மீது கொளத்தூர், ராஜமங்கலம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. சரித்திர பதிவேடு குற்றவாளி என்றும் கூறப்படுகிறது. இவரது மனைவி பிரசவத்திற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக ஆதி கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்திருக்கிறார். குறிப்பாக புதிய கட்டிடத்தின் பின்புறம் அவர் இருந்திருக்கிறார். அப்பொழுது தலைக்கவசம் அணிந்து வந்த ஒரு கும்பல் ஆதியை பின்தொடர்ந்து வந்து அவரை வெட்டி விட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறது. பல பொதுமக்களுடைய கணவர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அந்த மனைவி மற்றும் தங்களது பெண்களை பிரசவத்துக்காக அனுமதித்து விட்டு அங்குதான் காத்திருப்பார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து அவர்கள் அலறி அடித்து ஓடி இருக்கிறார்கள். உடனடியாக அங்கு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்கள் அங்கு சென்று ஆதியின் உடலை மீட்டு மருத்துவமனை கொண்டு சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். அவரது உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதி ஏற்கனவே கொலை செய்தது தொடர்பாக முன்விரோத காரணமாக இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு காரணங்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில அங்கு இந்த பகுதியில் கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொலையாளிகளை தேடி வருவதாகவும், தலைக்கவசம் அணிந்து வந்த கும்பல் இந்த கொலை செய்துவிட்டு தப்பி இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோ மூலமாக தப்பி சென்றதாகவும் காவலர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கொலையாளிகள் குறித்தான விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனை வளாகத்திலே புகுந்து இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.